தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ம். போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வைக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு யாருக்கு சொல்ல முடியும்? ஆ, சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கிறனால தான் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம நடமாடி கிடக்குறோம். சின்ன பசங்க கையில் வந்துட்டு பொருள் கிடைக்கிறானாக்கா அது விற்கிறவனை பிடிச்சா கூட 1000 முறை அவன் விற்று தான் கிடக்குறான். எந்த அரசியலில் கெஞ்சா சாராயம் சரக்கு விற்காமல் இருக்காங்க 100 வருட காலத்தில் சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்கள். 100 வருஷம் அரசியலில் காமராஜர் இருக்கு பீரியடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த பீரியடாக இருக்கட்டும், எம்ஜிஆர் பீரியடாக அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சரக்கு இருக்கட்டும் சாராயமாக இருக்கட்டும் மாத்திரை பொருள் மொத்தமும் போதையில் இருக்கிற எல்லாமே விற்று தான் கிடக்குறாங்க. அது தடுக்க வேண்டிய வழியில் அரசாங்கம் தடுத்து தான் கிடக்குதே தவிர அது வந்து முற்றிலும் ஒழிக்க முடியாதுல்ல. இல்ல சார், இப்போ மெத்தமெட்டால் கடத்தினவங்க கூட டிஎம்கேல போட்டோலாம் எடுத்திருக்காங்க. அது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, எல்லாமே வந்துட்டு மெத்தமெட்டு டிஎம்கேல இருக்கிறவனும் அது வியாபாரம் பண்ணுறான், அண்ணா டிஎம்கேல இருக்கணும் அது வியாபாரம் பண்ணுறான். பண்ணாமல் இல்லை எந்த அரசியல் ஒவ்வொருத்தர் மாட்டும்போது அவங்கவுங்க முகம் வந்து வெளிச்ச வட்டமாக கிடைக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மக்களை காப்பாற்ற வேண்டிய அதிமுகவா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இந்த மாதிரி போதைப் பொருளை விற்பனை செய்யறவங்களுக்கு கூட உடந்தையா இருக்கிறது தப்பு இல்லைங்களா? உடந்தையா இருக்குது தப்பு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களும் எவ்வளோ தான் பாதுகாப்பு தர முடியும் நம்மளுக்கு? எவ்வளோ தான் தர முடியும் நீங்களே சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்துட்டு தட்டி கேட்டு தான் கிடக்குறாங்க, பிடிக்கிறவு பிடிச்சி தான் கிடக்குறாங்க. ஒன்று திருடனாக பார்த்து திருடா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியும் அந்த காலத்தில் சொன்ன எம்ஜிஆர் இன்னைக்கு எங்கேருந்துங்க முடியும்? அதனால தப்பு பண்றவங்க போல அவனால தெரிஞ்சவங்க நாங்க அரசாங்கத்துல இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். எடுக்கிறாங்க, எடுக்காமலாம் இல்லை, எடுக்காம இப்போ நான் கேட்குறேன், நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு, அப்போ என்னை பிடிக்காம விட்டுருவாங்களா? ஏன்னா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாளுக்கு வந்து பல்லாவரம் ஸ்டேஷன்ல அந்த என்ஜாய்மெண்ட் பொங்கல் திருநாள் கொண்டாடிட்டு அதை ஜாலியா கொண்டாடின காவல்துறை 21 பேர் சஸ்பெண்ட் பண்ண சொன்ன அரசாங்கத்துக்கு ஆ. கஞ்சா விற்கிறவன, போதைப் பொருள் விற்கிறவன, பாலியல் பலாத்காரம் பண்றவன, டெய்லி நடக்குதுங்க, பிரச்சனை பண்றவன ஏன் அரெஸ்ட் பண்ண முடியலன்னு டெய்லி நடக்குதுங்க. டெய்லி வந்து அரெஸ்ட் பண்ணி தான் கிடக்குறேன், டெய்லி நடந்து தான் கிடக்குது. டெய்லி நடக்காமல் இல்லை. இது நடக்காமல் உங்களுக்கு விஷயம் தெரியுதா? இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க கரெக்டு, உங்களுடைய ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியுது? அவங்க அரெஸ்ட் பண்ண உடனே போய் பிடிக்கிறாங்க, மறுபடியும் அவங்க விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதை வாங்கிட்டு அரசாங்கத்தை போதைப் பொருள் விற்கிற விலைக்கு வாங்குறோம். அப்ப வந்து அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு பணம் தரல, அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஊழியருக்கு பணம் தரோம். அது யார் மேல தப்பு? அப்ப காவல்துறை அது வந்து உடந்தையா இருக்காங்க. காவல்துறைன்றது அதில் 100ல் ஒரு ஆளாக நல்லவன் இருக்கான்ல, நல்லவன் இருக்கிறனால தான் ஒரு சில மாட்டாங்க. நான் கெட்டவனா இருந்தால் என்ன பண்ண முடியும்? எல்லாமே பணத்துக்கு ஆசைப்படுறாங்கல்ல. அப்ப நீ போதைப் பொருள் விற்கிறவனுக்கு காவல்துறை உடந்தையா இருக்காங்கன்றீங்க. உடந்தையா காவல்துறை உடந்தை பெரிய பெரிய அதிகாரியும் சொல்ல முடியாது, சின்னவங்களும் சொல்ல முடியாது. அதில் ஒரு சிலர் தவறு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே. இது அரசாங்கத்தால நினைச்சா அவங்கள அடியோட ஒழிக்க முடியாதா? ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, அரசாங்கம் இல்லை, இதுக்கப்புறம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அது நிச்சயம் கஷ்டங்க. எது கஷ்டம்? ஒழிக்கிறதுன்றது எதை ஒழிக்கிறது கஷ்டம்? மது போதையை ஒழிக்கிறது கஷ்டம். மது போதையை ஒழிக்கிறது கஷ்டம். கஷ்டம், மத போதையை ஒழிக்கிறது கஷ்டம், கண்டிப்பா. கற்பழிக்கிறவன் ஒழிக்கிறது கஷ்டம், வெட்டி கொலை பண்றவன் ஒழிக்கிறது கஷ்டம். அப்புறம் என்னங்க எதுக்கு நமக்கு இருக்கு அரசாங்கம்? நீங்கள் அப்புறம் வெட்டி எதுக்கு கொலை நமக்கு பண்ணுறனாக்கா ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் ஒரு ரவுடி, இப்போ உனக்கு எனக்கு பழைய பகை இது, நான் வெட்டுறேன்னு வந்துட்டு போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு நான் வந்து வெட்ட முடியுமா? இல்லை உங்ககிட்டே நான் சொல்லி நான் குத்த போகிறேன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் உங்களை வெட்டுறேன். ஆ. அப்ப எனக்கு அரசாங்கத்து மேல எந்த அளவுக்கு பயம் இருக்குன்றது நீங்க யோசிங்க. அப்படி பயமே இல்லையே. நீங்கள் இப்ப நான் வெட்டி போட்டேன்னா எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நான் தான் சொல்கிறேன், என்னுடைய வெறி வேறங்க. நீங்கள் தமிழகத்துல மது போதை அதிகமாயிடுச்சு, கஞ்சா போதை அதிகமாயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க. ஆமா. அது ஏற்கனவே இருந்தது தானேங்க, இப்போ தான் புதுசாக என்ன இருக்குது. ஏற்கனவே ஏடிஎம் காட்சியிலே பாதி இருந்தது. இவங்க வரும்போது கொஞ்சம் அது கூட அதிகமாக ஜனங்களுக்கு பப்ளிக்கில் இப்போ அது மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அது எப்பவும் இருக்கிறதா, ஏற்கனவே இருந்ததில் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு கண்டினியூவாக. அது ஒன்றும் மாற்ற முடியாது. இது டெல்லியிலேருந்து இங்கே வரைக்கும் அதே தான் இருக்குது, எல்லா ஊர்லேயும் அதே தான் இருக்குது. அப்படின்னா ஒரு ஆட்சியில அவங்க ஆட்சியில தப்பு இருந்துச்சு, ஆமா. எல்லாருக்குமே தெரியும். சரி. சட்டம் ஒழுங்கு சரியில்லாததும் மது கஞ்சா போதை அதிகமாகிறதும் அதை ஒழிக்கணும் அப்படின்றது இன்னொரு ஆட்சிக்கு தெரியணும்ல. ஆமா. பண்ணிட்டாங்க, அதே தப்பு நானும் பண்ணுவேன் அப்படின்னா அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தப்பு வித்தியாசம்? பண்ணலையே, அவங்க தான் எவ்வளோ பிடிக்கிறாங்களே, எவ்வளோ போதைப்பொருள் பிடிக்கிறாங்க, எவ்வளோ எக்கச்சக்கமாக பிடிச்சி தான் இது பண்ணுறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. எங்க போதை பொருள் எவ்வளோ பிடிக்கிறாங்களே, ஒரு நாளைக்கு எவ்வளோ பிடிச்சிட்டு இருக்காங்க, போதைப்பொருள் பிடிச்சி தானே இது பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன பையனை போட்டு வெட்டி கொண்டாங்க ஆ, தெரியுமா? ஆமாம். போன வாரம் கூட பாத்தீங்கன்னா பணகுடி அப்படின்ற ஊர்ல ஒரு பையன் கஞ்சா போதையில 10ஆம் வகுப்பு மாணவனை பண்ணியிருக்காங்க, பாத்தீங்களா? பார்த்துருக்கோம். ரெண்டு பேரும் ஃபேமிலி நல்லா ஆமா. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா. 10ஆம் வகுப்பு மாணவன் ஒரு பையன் 23 வயசு பையன் கஞ்சா போதை வெட்டி கொண்டிருக்கான். போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம திரைய ஒரு நாளைக்கு 10-15 கொலைகளை பாக்குறோம். ஆமாம். இதே மாதிரி போனா இந்த இளைய சமூகத்துக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருன்னு இருக்கா? யாரும் இல்லை, என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் வந்து செய்யுது, எவ்வளோ முடிஞ்சோ செஞ்சு தான் இருக்குது. ஆனால் இப்போ போலீஸ் நிர்வாகமும் அதுவும் பார்த்துட்டு தான் இருக்குது, குடும்பம் வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் பண்ண முடியலையே, அதை எதுவும் ஒழிக்க முடியலையே. இதை பண்ண முடியலன்னு ஒரு அப்பனால பிள்ளைய
விதிமுறையை திருத்த முடியல அப்படின்னா அது அப்பனா இருக்க தகுதி இல்லல்ல. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆமா. அப்போ வந்து ஓரளவுக்கு தான் தகுதி ஒரு பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மீறி போயிடுச்சு புள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது சென்ட்ரல் தான் பார்க்கணும். ஃபுல்லாக உலக லெவலில் வந்து போதைப் பொருள் உலக லெவலில் வருது. பிரச்சனை எப்படின்னா உலக லெவலில் வருதுங்க போதைப் பொருள். தமிழ்நாட்டுல வந்து ஸ்டேட்ல நடக்கிற பிரச்சனை சென்ட்ரல் தலையிட்டா என்ன சொல்றாங்கன்னா இது எங்க பிரச்சனை அது இப்படி சொல்லலை. அப்படி இது வரைக்கும் இது உலகத்துலேருந்து எல்லா நாடுலேயும் இருக்குது. இந்த கஞ்சா போதைப் பொருள் எல்லா நாட்டிலையும் வந்து வருது. அங்கேருந்து இப்போ இங்கேருந்து கடத்தி வரான், இங்கேருந்து அங்கே கடத்திட்டு போகிறான்னு இப்படி தான் நடந்துக்குது தவிர இதை வந்து அரசாங்கம் ஒழிக்கணும்னா கூடுமான வரைக்கும் எல்லா கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் பண்ண முடியும். இல்லண்ணா, சென்ட்ரல்ல இருந்து தான் வருதுன்றீங்க. ஆமாம் உள்ள தமிழ்நாடு போலீஸ் தானே இருக்கு. ஆமாம். சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு இன்னைக்கு? சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது? சட்டம் இப்போ என்ன மதிக்கிறான்? சட்டம் தமிழகத்தை என்ன மதிக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு? சட்டம் ஏதாவது மதிக்கிறானா? ஏதாவது கொடுக்குறானா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொடுக்குறானா? ஒழுங்கான முறையில் எதுவுமே செய்ய முடியல. கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணாத பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்க கொடுத்தத கோடி கோடியா சொல்றாங்களே. இல்லையே, அப்படி ஒன்றும் கொடுத்தா மாதிரி தெரியலையே. சும்மா அவன் தான் சொல்கிறானே தவிர அவங்க தான் ஸ்டேட்மெண்ட்டோட கொடுக்குறாங்களே. இவ்வளோ தான் கொடுத்துருக்கான், இவ்வளோ இன்னும் கொடுக்கணும், இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு இருக்கான்ல. பிசிகேல ஒரு எம்எல்ஏ இருக்காரு. ஆமாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனி மிரட்டி எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. சரி பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருக்காரு. சரி, இதை எப்படி பாக்குறீங்க? தப்பு தானே அது. இதே மாதிரி தான் இப்போ தப்புன்னு சொல்லிட்டீங்களா? இதே மாதிரி தான் விசிகால துணை கட்சிகள், ஆமாம். அதாவது கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய பல பேர் வந்து இன்னைக்கு திமுகவோட பேரை சொல்லி மிரட்டி அடிச்சு அராஜகம் பண்ணி பல ரவுடிசம் பண்ணிட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு எப்படி இருக்காங்க. பாக்குறீங்க சொல்லுங்க. பொதுவாக தான் பார்க்கணும். என்ன பண்ண முடியும்? வேறு வழி பண்ணக்கூடாது. அரசாங்கம் வந்து பார்க்க முடிஞ்ச வரைக்கும் தான் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்துட்டு இருக்க முடியும் தெரியாமல் அதான் மிரட்டி. பார்க்க முடியாது. அதையும் அரசாங்கம் எதுக்கு தான் உட்காந்துருக்கு? ஆமாங்க, முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும் அரசாங்கம். அதுக்கு மேலே மட்டும் செய்ய முடியுமா நம்மளால? போயிட வேண்டியதானே. முடியல போயிட வேண்டியதானே. போகிறாங்க, அதுவும் நடக்கும். கூடு சீக்கிரத்தில் நடக்கும், அதுவும் நடக்கலாம். சொல்ல முடியாது. மக்களுடைய விருப்பம் தான். மக்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும். மக்கள் மனசு வச்சாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் மக்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது? இவங்களோட அவங்க நல்லவங்களா, அவங்களோட இவங்க நல்லவங்களான்னு அவங்க பார்த்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக தீர்ப்பு நடக்கும். உங்க மனசாட்சி படி என் மனசாட்சிப்படியே நான் என்ன பொறுக்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எவ்வளோ சலுகைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச சலுகை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய பணத்தை எடுத்து செய்கிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க பப்ளிக்கில். ஆனால் அவங்களும் எப்படியோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நடந்துட்டு தான் இருக்குது. ஏதோ சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சில சலுகைலாம் கொடுத்துட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க, அவ்வளோதான். சலுகை கொடுக்காங்கன்னு தன்மானத்தை விட்டுட்டு பொங்கலுக்கு கொடுக்குற 3000மோ மழை வெள்ளம் வந்தா கொடுக்குற 1000 2000மோ எவனா சார் இந்த ஆட்சியிலேருந்து இல்லை சார், எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்தே தொடர்ந்து நடந்துருக்குது சார். எம்ஜிஆர் கூட 50 கிலோ அரிசி கொடுத்தாரு, இது கொடுத்தா எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அது இன்றைக்கி நேற்று நடக்கலை, பரம்பரையாக நடந்துட்டு இருக்குது. காங்கிரஸ்காரன் ஆட்சியிலேருந்தே நடந்துருக்கு. இலவசன்றது காங்கிரஸ்காரன் ஆட்சியிலேருந்து நடந்து. இப்படி வாங்கிட்டே இருந்தாலே போதுன்றீங்க. இல்லை இது நம்ம ஜனங்க திருந்தாது. இந்த ஜனங்களை வந்து திருத்தவும் முடியாது, திருந்தாது. காரணம் என்னென்னா இது வாங்கி பழக்கப்பட்ட ஜென்மங்கள். அதனால் திருத்த முடியாது, யாரையும் திருத்த முடியாது. கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். என்றைக்கும் பாருங்கள், யார் இவனை விட இப்போ 2 ரூபா தரான்றா. இப்போ எடப்பாடி 2 ரூபா கொடுத்தாலும் என்ன பண்ணான்? எம்ஜி அவனுக்கு போடலாமா, அவன் 2 ரூபா கொடுப்பான், இவனோட 1 ரூபா கூட வருதுன்னு தான் ஜனங்க நினைக்கும். அப்படி தான் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. 2024 யார் வரணும்னு நீங்கள் விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்சி வரணும், அவ்வளோதான். யார் வரணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அது யார் நல்ல ஆட்சி யார் நடத்துவாங்கன்னு ஜனங்களுக்கே தெரியும். அவங்கள கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. 2024 நல்ல ஆட்சி வரணும். வரணும். நடந்துட்டு இருக்க ஆட்சி நல்லா இல்லைன்றீங்க. நல்லா இல்லை நான் சொல்ல முடியாது. ஜனங்களுக்கு தான் எல்லாரும் பொதுவாக சொல்லணும். நான் சொல்லி தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. 2026 நல்ல ஆட்சி இல்லைங்க, நல்லாட்சி வரணும்னு நான் சொல்கிறேன். அது ஜனங்க தான் பண்ணணும், நம்ம பண்ண முடியாது. என்னால் ஒன்று தனிப்பட்ட நான் ஓட்டு போட்டு ரன்னிங்ல இருக்க திமுக ஆட்சி நல்லா இல்லைன்றீங்க. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுவும் செஞ்சுட்டு தான் இருக்கான், சலுகைலாம் செஞ்சுட்டு தான் இருக்கான். செய்யலன்னு சொல்ல எப்பலாம் நல்ல ஆட்சி வரும்? நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவங்களும் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதை விட வரவன் இன்னோட நல்லா செய்வானா, இல்லை இதை விட செய்வான், ஜனங்க கிட்ட தான் இருக்குது. அதனுடைய ஒய்பிப்பினெல்லாம் ஜனங்க தான் பண்ணணும். நம்ம பாட்டு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது கருத்துக்களை. புரியுதுங்களா? இவங்களுடைய ஆட்சி ஒரு 5 ஆண்டு காலம் பார்த்துட்டீங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி எடப்பாடியாரோட ஆட்சி ஒரு 4 ஆண்டு காலம் இருந்துச்சு. ஆமாம். என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லையே. அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அதை கேட்டுன்னு ஆடிட்டு இருந்தான், அவ்வளோதான் நடந்தது. வேறு என்ன நடந்தது? ஆட்சியில வந்து எடப்பாடி என்ன இருக்குது? என்ன பண்ணான் எடப்பாடி ஆட்சியில்? என்ன செஞ்சேன்? பெருமையில பேசுறீங்க, தப்பு இல்ல. இல்லைங்க, அது எடப்பாடியில் என்ன பண்ணார் நீங்களே சொல்லுங்கள். ஸ்டாலின் என்ன பண்ணான்னு கேட்டா நீங்க tension தப்பான டென்ஷனுக்கு இல்லை. எடப்பாடி யாரும் என்ன செஞ்சார் நீங்களே சொல்லுங்கள். அது என்ன நடந்தது? எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே கொஞ்சம். எடப்பாடி ஒண்ணுமே பண்ணலன்றீங்க. என்ன செஞ்சார் அவர் எலெக்ஷனில்? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சார் எலெக்ஷன்? என்ன செய்யலன்றீங்க. என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். தங்கம். தாலிக்கு தங்க யார்? அவர் ஏற்கனவே டிஎம்கேல கொடுத்தது தானே, இவர் ஒன்றும் புதுசாக கொடுக்கலையே. கொடுத்ததா? ஆமா. ஆட்சியில கொடுத்தது. டிஎம்கேல கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. டிஎம்கே தான், அம்மா அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் அம்மா ஆச்சு. தங்கம். தாலிக்கு தங்க பெண்களுக்கு எல்லாங்க. 50,000 பணம். எல்லாம் இவரும் கொடுத்துருந்தானங்க இருக்காரு, இவரும் கொடுக்காம இல்லையே. சொல்லுங்க. கொடுத்து தானே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் போட்டோ பிடிச்சி போட்டாங்களே, சமீபத்தில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லேப்டாப் இப்ப கொடுத்தாங்கல்ல 10 ஆமா. பேருக்கு.
இந்த லேப்டாப் திட்டம் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? 11th 12th முடிச்சிட்டு வெளியே போற பணம் பசங்க கொடுத்தாங்க. ஆமாம், அது அவங்களுக்கு அடுத்த காலேஜ் ரொம்ப கால் தேவைப்படும். சாப்பிடும். புரியுதுங்களா? இப்போ இவங்க எப்படி தெரியுமா லேப்டாப் கொடுத்துருக்காங்க? காலேஜில் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு கொடுக்க வெளியே போற முடிச்சவங்களுக்கு தான் பசங்களுக்கு படத்தை laptop கொடுத்தாங்க. அது கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த வீட்டில் உட்காந்து ப்ரூஃப் பார்க்கலாம்? சூப்பராக தப்பு தான், தப்பு தான் அது கொடுத்தது. ஆனால்